சீரான சபை நம்ம அமர்ந்து இருந்துச்சு. ஆனா நீங்க வந்த நேரம் தான் போறா அல்ல அவங்க ஓட்டுக்காரர் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி அல்ல, அனைத்தும் சென்றாலும் கடைசியாக நான் வந்தாலும் இருக்கிறாங்க, கொஞ்சமே இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து கரெக்டா இருக்கிறாங்க. நான் யாருன்னு தெரிந்தாயா? நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? என்னடா அது சிரிக்கிறாரு? யாருன்னு எனக்கு தேவாதி தேவர்கள் சொல்லும் 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கண்ணர் கம்பருடர் சித்தி வித்தியாதிகள், தபதேஸ்வர்கள், வாழ்குலத்தை சம்பந்தப்பட்ட 21,000 முனிவர்களும் என்னை என்னவென்று அழைப்பார்கள் தெரியுமா? ஒன்னு என்னவென்று அழைப்பார்கள்? கண்ணா என்று அழைப்பார்கள். பதியா உனக்குன்னு ஒரு வெடி சத்தம் வச்சிருக்கிறாங்க பதியா. அதனால நான் கண்ணன் என்று சொன்னாலும் எவ்வளவு தெரியுதா துவாபரி கலியுகம் சொல்லப்பட்ட யார் யாருக்கு நல்லது செய்தேன், எத்தனை துன்பங்கள் செய்தேன் சொல்லவா? சொல்லணுமா சாமி? அருகரே போல நன்று யாவரும் செய்யும் இப்பொழுது பெரிந்தாயா என்ன சாமி? கண்ணன் மணிவண்ணன் கோபாலன் மதிசூதனன் மாயவதாரன் எங்கும் நிறைந்த ஏக அந்த மூர்த்தி 108 அவதாரம் படைத்த தச அவதாரம் படைத்த பரமாத்மன் சொல்லப்பட்ட கண்ணன் மட்டுமல்ல, என்னுடைய உடல் பிறவாத சகோதரர்கள் நம்முடைய செல்வம் அவர்கள் அவரு கடைசி வரையில் இருந்தா அவரு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் ஈடுகள் அப்படி இருந்த போதிலும் என் மேல் ரொம்ப பாசம். இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மானால எல்லாருக்குமே பாசம் வரும். அந்த எம்பெருமான ஆதி நாராயணனை துதிப்பவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது. அப்பேற்பட்ட நம்முடைய அன்பு செல்வம் இன்னும் மட்டுமல்ல இருக்கக்கூடிய நம்முடைய தேவர்கள் தான் சொல்லணும், பேர் தெரியாதுன்னு என்ன பண்றது? அதாவது சத்திரிய வம்சத்திலே பிறந்தவர்கள், சத்திரிய வம்சத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். அம்மன் காளியம்மனுடைய அருளினால் பல்லாயிரக்கணக்கான செலவுகள் செய்து இன்று நாடகம் நிலைநாட்டி வைத்திருக்கிறார் அல்லவா? என்னுடைய அன்பு நண்பர் அம்மன் கோயில்பட்டி ராமூர்த்தி அவர்கள் அவருடைய தலைமையில வெத்தலை கொடுத்து இங்க எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் நாடகம் வைத்திருக்கிறார்கள். விடிகிற வரையிலும் நல்லா தபாஸ் பண்ணிடா. கடவுள் அங்க பாரு, காளியாக பாரு, என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறத பாத்தியா? அப்படி தபாஸ் பண்ணி பயங்கரமான வேத்துல பாதியில ஓடி போயிட்டாங்க. விடுங்க, அவங்க 15 நாளா பத்தி இருந்திருப்பாங்க. அவங்க ஓட்டுக்கு அவங்க நான் கட்டுப்படுத்த முடியுமா? அது அம்மாளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாத. அப்படியா? சரி, இப்ப வந்து கூட்டி போறாங்க, சித்தப்பா வந்து கூட்டி போறாங்க, இங்க எல்லாம் அங்க இங்க வாங்குறாங்க. இப்படியாக இருக்கும் இருக்கக்கூடிய அம்மன் ஆதிபராசக்தி பத்திரகாளி. பத்திரகாளி தானே? காளி, பத்திரகாளி எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அகில உலகமெல்லாம் பிறக்கு முன்பதாகவே பிறந்தவர்கள். அகில உலகமெல்லாம் பிறக்கு முன்னே பிறந்தவள். அவள் பிறந்ததால் இந்த பூலோகத்தை உருவானது. அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய அருள் கிரகத்தினால் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சற்று நேரம், அதாவது கடைசி வரையிலும் பார்க்க வேண்டும்.
கடைசி வரைக்கும் பார்க்கணும். சில பேர் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கனவு மாதிரி அமைதியா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியாக இருக்கிற நேரத்தில் இந்த அம்மன் சன்னதிக்கு முன்பதாக இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? நாடகமா சுவாமி, மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய அர்ஜுனர் தேவர் பட்டம் அல்லது காலகையும் என்ன சண்டையில காலகையும் யுத்தம் நாடகம். ஆமா, பேடி சாபம் பெற்ற நாடகம். ஆமா, அப்படியா? எல்லாமே சொல்ல முடியாது, தலைப்பை மட்டும் சொல்லுங்க. இருக்கும் பொழுது என் பெயர் கண்ணன் மணிவண்ணன், கோபாலன், மதுசூதனன், மாயவதாரன், எங்கனர் என்ற ஏகாந்தமூர்த்தி 108 அவதாரம் படைத்த தசாவதாரம் என்று சொல்லப்பட்ட கண்ணனா இருந்த போதிலும் நான் ஒவ்வொரு யுகத்திலையும் கிரைதா தெரியுதா துவாபரி கலியுகம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து உன்னை போல இருக்கக்கூடிய துஷ்டர்களை சிறுபானம் செய்து என்ன மாதிரி தான் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. உன்னை போல நல்லவனுக்கு நல்லதாவே இருப்பீங்க, ஆனா கெட்டவனுக்கு கெட்டதா மாறுறீங்கிறது எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 10 மாதம் முன்னு ஒரு நாள் சுமந்து பெற்றது என்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய பேர் என்ன தெரியுமா? என்னங்க உனக்கு தெரியாது? எனக்கு எப்படிங்க தெரியும்? சொல்லுகிறேன். தாயாரே அகந்தாமையா என்ன தந்தையாரு வந்து தேவன் தாயோ தேவகி, தந்தையோ வசுதேவ புத்திரன். ஓ, உங்களுக்கு தாய் தந்தை தேவகி வசுதேவன். அன்னவருக்கு 8வது மகனாக நான் பிறந்தேன். 8வது மகனாக? காரணம் என்ன? காரணம் என்ன? 7 மகன் என்னாச்சு? அருமையான கேள்வி. 7 பெண் குழந்தை பிறந்தது. ஆமா. 8வது ஆண் ஜனனம். என் மாமனாகப்பட்ட கம்சகாசுரனை மடிப்பதற்காகவே நான் 8ஆம் முறையிடா 8ஆம் முறையில் வச்சு. ஓ, அதான் 8ஆம் முறையில் பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாதுங்கிறத. அதான் அந்த யுகத்துல இருந்து தானே அப்படியே மாற்றங்களை தானே வேற 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 அப்பேற்பட்ட என் மாமனாகப்பட்ட கம்சனை மடித்ததன் காரணமாக எனக்கு இந்த மதுராபுரியை பட்டம் கட்டி வைத்தார்கள். சரி, பட்டம் கட்டி வைத்த பின்னால நான் என்ன செய்தேன் தெரியுமா? இதற்கு கூடாது என்று சொல்லி தெரியுதா கோபுரி கலியுகம் என்று சொல்லப்பட்ட 4 யுகம். ஆமா. இந்த யுகத்தினுடைய எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷங்களா சாமி? சொல்லு பார்க்கலாம். எனக்கு எப்படி தெரியுமா? நானே என்ன கலியுகத்துல பிறந்தேன், நரக செல்வம். கிரைதா என்று சொல்லப்பட்ட யுகம் 17,36,000 வருடம். திரேதா. அந்த வருடத்துல பிறந்தவர்கள் 20 அடி உயரம் இருப்பார்கள். ஓ, ஆரம்பத்தில் 20 அடி உயரம். அதான் ஃபர்ஸ்ட்ல பிறந்தவங்க 20 அடி உயரம். ஆமா, சரிங்க. 2வது யுகம் கிரைதா போனது என்ன? திரேதா யுகம். போய் திரேதா யுகம். திரேதா யுகத்துல 10 அடி இருந்தார்கள். 10 அடி குறைஞ்சு போச்சு. துவாபரி என்று சொல்லப்பட்ட இந்த யுகத்தில ஆமா மனிதர்கள் எத்தனை அடி இருந்தார்கள்? 8 அடி இருந்தார்கள். 8 அடி. 3வது யுகத்தில் 8 அடி. கலியுகத்துல ஆமா. இப்ப கலியுகம் பிறகு போகுது. இந்த கலியுகத்துல எத்தனை அடி இருப்பார்கள்? 6 அடி தான் இருப்பாங்க. இப்ப இருக்கிறதா 6 அடி 3 அடி 1.5 அடி எல்லாம் இருக்குது. இந்த 6 அடி பிறந்தாலும் 24 வருஷம் தான் இருப்பாங்க. ஆமா, இது புராணம் சொல்லுகிறது. எத்தனை? 24 வருஷம் தான் இருப்பீங்க, இருக்க முடியும். இந்த 24 வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றது, பிள்ளைங்க போய்க்கிறது எல்லாம் முடிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த துவாபரி யுகத்துக்கு, அதாவது கலியுகத்திலே கல்கி என்று சொல்லப்பட்ட அவதாரம் எடுத்து வடக்கே சென்று பார்க்கும் நேரத்திலே அநியாயம், அட்டூழியம், அக்கிரமம் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. சரி.
33 கோடி தேவர்களை 33 கோடி மன்னர்களை மடித்தேன். 33 கோடி மன்னர்களை மடித்து விட்டாய். அதுதான தோழ சரி. வந்துச்சு. வந்துச்சு. அது என்ன வந்துச்சு? என்ன ரயில் வண்டியா ரயில அதனால இப்பேற்பட்ட தேவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியுமா? செஞ்சாய். இந்த யுகமெல்லாம் போகட்டும். 3வது யுகம் என்று சொல்லப்பட்டது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே எனக்கு நண்பர்கள் யாரு தெரியுமா? யாருங்க நண்பர்கள்? இருக்கலாம். நண்பர்கள்னா யாருங்க? நண்பர்கள் என்று சொல்லப்பட்டவன் ஜெகதி. ஓ, உனக்குத்தான் 3வது யுகத்துல இந்த மகாபாரத யுகத்துல ஜெகதி. இந்த ஜெகதி என்று சொல்லப்பட்டவன் சனீஸ்வரன். ஆமா, ஜெகதி சொல்லப்பட்டவன் சனீஸ்வரன். அண்ணவனும் நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு நாள் இந்த பூமாதேவி என்னிடம் ஓடி வந்தான். சரி. என்னம்மா என்று கேட்டேன். சரி. பூமி பாரம் தாங்க முடியவில்லை சுவாமி. அப்படின்னா எல்லாமே அப்படியே பூமி பாரு எவ்வளவு அழுத்தம். அதனால அவர் ஓடி வந்து, ஐயா, அகில உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஆதி பரம்பொருளே, சரி, இந்த உலகத்திலே பூமியின் பாரத்தினுடைய தாங்க முடியவில்லை, சரி, எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செஞ்சாய்? அம்மா பூமாதேவி, கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த உலகத்திலே தேவர்கள் அசுரர்கள் சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். தேவர்கள் நல்லவர்கள். தேவர்கள் நல்லவர்கள். ஆனால் அசுரர்கள் கெட்டவர்கள், கொடியமானவர்கள், கொடூரம் உள்ளவர்கள். ஆமா, அவர்களை அழிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செஞ்சாய்? அரக்கர் கூட்டமும் 31 கோடி தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து பார்க்கடல், கடலை மிக்கவர்கள் யாருமே கிடையாது. அந்த பார்க்கடலை பானையாக வைத்து, கடலையே நீங்க பானையாக வைத்து, சந்திரன் என்று சொல்லப்பட்ட அண்ணவனை துடுப்பாக வைத்து, சந்திரன்னா நம்ம நிலம், அத வந்து துடுப்பா வச்சுக்கிட்டீங்க. ஆதிசேஷன் என்று சொல்லப்பட்ட நாகேந்திரன், நம்ம ஈஸ்வரங்கலத்துல இருக்கிற பாம்பு. ஆமா ஆமா. அன்னவரை அணை கயிறாக வைத்து, கயிறா இருதரமும் என்ன செய்தோம்? அமிர்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். அந்த அமிர்தத்திலே யார் பிறந்தார்கள் தெரியுமா? யாருங்க பிறந்தார்கள்? 6,60,000 அரக்கர் பிறந்தார்கள். கடையும் போது 33 கோடி தேவர்கள் பிறந்தார்கள். ஓ, எல்லாமே அமிர்தத்துல பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, சந்திரன் சூரியன் பிறந்தார். சந்திரன் சூரியன், ரைட். இப்படியாக பிறந்து சுவாமி, இந்த அரக்கர் கூட்டத்துல பிறந்தவர்கள் எல்லோரும் எங்களை வதை செய்கிறார்களே, என்ன செய்வது அப்படின்னு கேட்க நேரத்தில் நான் என்ன செய்தேன்? கவலைப்பட வேண்டாம், இந்த அரக்கர் கூட்டத்தை அழிப்பதற்கு நான் மாயை செய்கிறேன் என்று சொல்லி அந்த திருப்பார்கடலை அலையும் பொழுது அமிர்தம் கிடைந்தது. அமிர்தம் கிடைந்தது. அமிர்தமா? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இது அமிர்தம் இல்லையே அப்படி என்று உட்கார்ந்தார் பரமேஸ்வரரை. அந்த அமிர்தத்தை வாயில போட்டார், முழுங்கினார், தொண்டையில பிடித்து கொண்டார் சக்தி. ஏன் சுவாமி, இது விஷம் அல்லவா அப்படின்னு சொன்னதுனால இது அப்படியே நின்று விட்டது. இந்த ஆம்பளைங்களுக்கு இந்த குறவலுக்கு கரெக்டா இந்த இடத்துல முட்டையா இருக்கும். ஆமா, அது வந்து அப்ப ஈஸ்வரி பிடிச்சது குறவலையா. அதனால அந்த விஷம் என்ன செய்தது? நீல நிறமாக மாறி எம்பெருமான் என்று சொல்லப்பட்ட அந்த ஈசனை கருமையாக்கி விட்டது. ஓ, கரையாந்து போயிட்டாரு, அதை குடிக்கும். அதற்கு பிறகு திரை, பனி, மூப்பு என்று சொல்லப்பட்டது. திரை என்றால் என்ன? திரை என்றால் நரமு, கண் பார்வை. நரை என்று சொல்லப்பட்டது நரைச்ச முடியாது, நரைச்ச முடி, நரை திரை. மினி என்றால் பிணி என்றால்
நோய் நொடி. மூப்பு என்றால் வயதானவர். இப்படியெல்லாம் தேவர்களுக்கு நான் அது அர்ப்பணம் செய்து இந்த அறக்கரை ஏமாற்றி விட்டேன். ஓ, நீங்க அப்பயே ஏமாத்திருக்கிறீங்க. மோகினி பெண்ணாக ஏற்பட்டு அதுக்குள்ள பெண் பெற்றிருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அண்ணவளை பார்த்தேன். அன்று இருந்த தேவர்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் கடும்போர். நீ அப்பேற்பட்ட பெரிய கடவுள் பின்னாடி லைட் போக இருந்தாலும் கேள்வி கேட்கலான்னு பாக்குறேன். சரி கேளு. இல்ல அப்படி இல்ல, உலகத்துல பூராவுமே பெரிய கடவுள்கிட்டே தான் வர்றாங்க. ஆனா நீ அதோட பெரிய கடவுள் இல்லையா? தெரியுதா துவாபரி கலியுகம்னு சொல்லப்பட்ட 4 யுகத்துல நீ செத்து போயிட்டீனா இது முக்கியமான கேளுங்க. நல்லா யோசனை பண்ணி. நீ செத்து போயிட்டா, நீ மட்டும் இல்ல, உலகத்துல மாநிலங்கள் செத்து போயிட்டா புதைச்சுட்ட பின்னால 3 கல் வைக்கிறாங்களே இருக்கு. ஓ ஆமா, தலைமாட்டு கல்லு கேட்கலான்னு பாக்குறேன். இல்ல நிறைய விஷயம் பார்த்திருக்கிறேன் ஒன்னா. இருந்தாலும் புதைச்ச வாட்டி 3 கல்லு எடுத்து வைக்கிறாங்க. அந்த 3 கல்லு மட்டும் ஏன் வைக்கணும்? நெடுவா வச்சு கட்டி வரிசை கட்டிருக்கலாம். அது என்ன காரணம்? அத மட்டும் கேள்வி கேட்டு விட்டாய். அத சொல்லுங்க. இந்த 3 கல்லு யாரு தெரியுமா? எது? ஒரு மாநிலனாகப்பட்டவன் பிறந்தவன் தன் தாயை வெற்றில பிறந்து குழந்தை பிறந்து அது நடந்து விளையாடி பால பருவமாக இருக்கும் நேரத்திலே திருமணம் செய்து ஒரு உத்தியோகத்துக்கு போய் குடும்பத்தை நடத்தக்கூடியவன் ஒரு மாநிலம். அந்த மாநிலம் திடீரென்று இறந்து விட்டால் அவனை புதைக்கிறாங்க. ஆமா, புதைக்கிறாங்க. புதைக்கும் பொழுது தலைமாட்டில் ஒரு கல், நெஞ்சு மேல ஒரு கல், காமாட்டில் ஒரு கல், நடுமத்தில் வவுத்துக்கு ஒரு கல். காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம் அதை மட்டும் சொல்லுங்க. எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் தேவர்களுக்கு படைக்கக்கூடிய எழுத்து எது? தலைவன். அது வந்து பரமேஸ்வரா. ஆமா, பிரம்மா. இது ஒண்ணு படைத்தவன். ஆமா, இந்த தலைமட்டு கல்ல வச்சுக்க. ஓ, பிரம்மா கல்லு தான் தலை மேல வைக்கிறது. ஆமா. ஓ, அதான் பிரம்மா. எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் படியளக்கக்கூடிய 2011 நேற்று படைத்த பரமேஸ்வரர் இருக்கிறாரு. அன்னவர் படியளக்கக்கூடியவர். ஓ, வவத்துக்கு அன்னதானம் கொடுக்கிறவர் பரமேஸ்வரர். அது இல்லைன்னா என்னடா? அதெல்லாம் ஆக முடியாதுங்க. சரி, இந்த நடுக்கல். ஓ, வவத்துக்கு வைக்கிறது. கடைசியா இருக்கக்கூடியது காலுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? துஷ்டரை சிஷ்ட பரிபாலனம் செய்து வரக்கூடிய கண்ணன். இவன் என்ன அட்டூழியம் செய்திருக்கிறான், இவன் என்ன அநியாயம் செய்திருக்கிறான், இவன் கொலை செய்திருக்கிறானா, நல்லது செய்கிறானா, ஓ கற்பழித்திருக்கிறார்கள் பார்த்து இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பாக்குறேன். அதை பார்த்து நீ சொர்க்கலோகம் போக வேண்டாம், முடியாது, நரகலோகம் தான் போகணும் அப்படின்ட்டு இந்த காமாட்டுக்கல். ஓ, நீங்க 3 பேர் தான் எந்த உலகத்துல போச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அகில உலகத்திலே 3 தேவர்கள். இப்படியாக நான் சொல்லிக் கொண்டு போனால் நிறைய நேரமாக அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷமே ஆகும். இன்றைய தினத்துல நான் எதற்காக நீங்க இங்க வந்திருக்கிறாய்? பாவப்பட என்ன? பாண்டவர்கள் பாவங்கிறத மகாபாரத யோகத்திலே தெரிஞ்சு போச்சு. சொல்ல வர்றேன். அர்ஜுனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சா? முக்கந்தாராக பரமேஸ்வரனுடைய ஜடாபாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று சொல்லப்பட்ட அண்ணவனை பணிந்து அந்த 90 அடி செப்பு கம்பம் நட்டு 90 அடி செப்பு கம்பம் நட்டு அதே மேல அமர்ந்து ஐயனே ஈசனே வெள்ளிகிரி வாசனே என்னுடைய பங்காளியை ஜெயிக்க பாசுபதாரத்தை வாங்க வேண்டும், எதிராளி ஜெயிக்க ஈசனுடைய வர வேண்டும் அப்படின்னு கேட்கும் நேரத்தில் கவலைப்பட வேண்டாம் அப்படி என்று அர்ஜுனன் ஆகப்பட்டவனுக்கு முக்கந்தாரேக பரமேஸ்வரன் பாசுபதார்த்தம் கொடுத்து விட்டாரு. சரிங்க, கொடுத்துட்டு வர்றானு. ஆமா, வர்ற வழியில என்ன ஆச்சுங்க? 7வது வனத்துல ஏலக்கண்ணி இருந்தான். ஆமா, அப்படி ஏலக்கண்ணி போகும் பொழுது அவன் சொன்னா, உன் அழகும் என் உலகம் ஓரழகா போகிறது சுவாமி, என்னை திருமணம் செய்து கொண்டு போங்கன்னு சொன்னான். அப்ப அர்ஜுனன் சொன்னான், பெண்ணே உன்னுடைய அழகு என்னுடைய அழகு ஒரு அழகா இருக்கு, என்னை விட ஒரு அழகு மிச்சமா இருக்கிற, அதனால நான் போகும் பொழுது உனக்கு வரவாங்கி வர்றேன்னு சொன்னேன். எழுந்த மாதிரி சரிந்துதானாலும் ஈரெடுத்து பார்க்க மாட்டேன். பின்ன யாரு பார்ப்பாங்க? இப்ப நேராக்கிற மாதிரி கீழே சரிஞ்சு போனா யாருனாச்சும் பார்ப்பாங்க. கலிந்த மாதிரி சரிந்ததுனால கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன். அதனால நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படி வாங்கிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது இப்பொழுது ஏலக்கண்ணி இடத்துல
வரம் வாங்கி அண்ணவனை திருமணம் செய்து விட்டான். ஓ, திருமணம் செய்து யாரு தேவலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய ஆமா 6,60,000 அரக்கரத்தை வென்று அண்ணவன் என்ன செய்திருக்கிறான்? தேவலோகத்தில் தேவேந்திர பட்டம் வாங்கி இருக்கிறான். சரிங்க. தேவலோகத்தில் தேவேந்திர பட்டம். தேவேந்திர மட்டுமல்ல, தேவலோகத்திலே சிம்மாசனத்தை அமர்த்தி தேவலோகத்துல சிம்மாசனம் வைத்தான் அல்லவா? அது மட்டுமல்ல, நடினம் ஆடியதை பார்த்து தனத்தை அள்ளி கொடுத்தான். ஓ, யாரு? பாண்டவகாராஜன் தனத்தை அள்ளி கொடுத்தான் இந்திரன். இந்திரனுக்கு பதிலாக அர்ஜுன் அள்ளி கொடுத்தான். தனஞ்சயன் என்று பேர் வந்தது. இந்த கிரீடத்தை கொடுத்தனால் கிரீடம் என்று பேர் வந்தது. தனஞ்சயத்தை கொடுத்தனால் தனஞ்சயன் என்று பேர் வந்தது. அதற்கு பிறகு சற்று இந்த இடத்துல சற்று நான் பயணித்து இரவு கழித்து போகலாம் என்று படுத்திருக்கும் நேரத்தில் வந்துச்சுரா வம்பு. உனக்கு வந்துருச்சா? எனக்குல்ல, அர்ஜுனுக்கு வந்தா உன்னை கூப்பிடுறாரு. ஏன்னு கேளு. அர்ஜுனன் இல்லை என்றால் நான் இல்லை. ஓ, நீ இல்லை என்ற அர்ஜுனன் இல்லை. இல்ல இல்ல, நான் இல்லை என்றால் அர்ஜுனன் உண்டு. அர்ஜுனன் இல்லை என்றால் நான் இல்லை. நீ இல்லை. அதனால அண்ணவனுக்கு ரம்பை, ஊர்வசி, துலாதேவி, மேனகை என்று சொல்லப்பட்ட பெண்ணைகள் நடினமாடி இன்று இரவு நித்திரை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அறையில. அண்ணவரை எப்படியாவது களவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊர்வசி நினைச்சிருக்கிறான். அவள் சாப்பம் கொடுத்துட்டாடா. எப்படி இப்பேற்பட்ட அழகுள்ள என்னை தேவேந்திரனே என் மேல் ஆசைப்படக்கூடியவன் உண்மையில நான் ஆசைப்படுவேனா? அர்ஜுனன் என்று சொன்னால் எப்படி அர்ஜுனுடைய அழகை எண்ணுவதற்கு யாராலும் முடியாது. ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனோட கூத்தியால எண்ண முடியாதுமாங்க. குரலுக்கு சீலை கட்டினாலும் தூக்கி பாப்பானா இது பொண்ணா வரலான்னு அர்ஜுனன் ஏதும் அறியாமல் பொண்ணாட்டி கட்டி தங்கத்தை கொடுத்துட்டு நான் ஏதும் அறியாமல் அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால் இப்பொழுது அர்ஜுனனை பார்க்க வேண்டும். ஏன் ஆணும் சேராமல் பெண்ணும் சேராமல் அரும்பேடியா போ கடவுது. அரும்பேடியா பண்ணியாச்சா? அது எனக்கு நல்லதா போச்சா? எப்படி அந்த தங்கச்சி ஹோட்டல் இருந்துகிட்டு போறேன். வைத்தியக்காரா, இப்ப நான் அர்ஜுனை பாக்குறேன். எப்படியாவது அந்த சாபத்தை. ஓ, இப்ப வந்து நல்லா பண்ண வந்துக்கிறேன். எங்க கூப்பிடுறேன் பாரு. சரி, கூப்பிடுங்க.